திருப்பிக் கொள்வோம். ரோமர் 8வது அதிகாரம் 36வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 36வது வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, பவுல் ஒரு அற்புதமான தனக்கு இருக்கிற நிச்சயத்தை குறித்து இங்கே பேசுகிறார். என்ன நிச்சயம்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை எதுவுமே பிரிக்க முடியாது என்று சொல்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு பிரச்சனையோ பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு பாருங்க. மரணமே பிரிக்க முடியாதுன்றார். பொதுவாக உலகத்தில் மரணம் உறவுகளில் என்ன செய்கிறது? ஒரு பெரிய பிரிவை உண்டாக்கி விடுகிறது. ரொம்ப அற்புத விதமாய் நேசித்து வாழ்ந்தவர்களை கூட என்ன செய்கிறது? மரணம் பிரித்து விடுகிறது. ஆனால் கிறிஸ்துவை விட்டு மரணம் கூட நம்மளை என்ன செய்ய முடியாதான்? பிரிக்க முடியாதான். எப்பேற்பட்ட ஒரு நிச்சயத்தை நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறார் பாருங்க. அதை தான் பாடும்போது நான் சொன்னேன் இல்லையா, வேதத்தில் பழைய உடன்படிக்கையில் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். எதில் அவர் மாறாதவராக இருக்கிறார்? அவர் மாறாமல் இருக்கிறதுல எது ரொம்ப முக்கியமான விஷயம்? அவர் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பில் அவர் மாறுவதே இல்லை. நம்ம ஏதாவது பண்ணுறதுனால அவருடைய அன்பில் மாற்றம் உண்டாகிறதே கிடையாது. ஒருவேளை நாம் இந்த மனித அன்பை பார்த்துட்டே இருக்கிறதுனால சிலர் நம்ம கரெக்டாக இருக்கும்போது நேசிக்கிறாங்க, ஏதாவது தவறு பண்ணும்போது அந்த நேசம் இல்லாமல் போயிடுது. அதை பார்த்துட்டு நாம் தேவனும் அப்படி தான் இருக்கிறாருன்ற மாதிரி தவறாக நினச்சிட்றோம் பாருங்கள். ஒருவேளை இதனால் நம்மளை அவர் நேசிக்காமல் விட்டுருவாரோ, இதனால் இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை தூக்காமல் விட்டுருவாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் விடுகிறது. நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம் பாருங்கள், ஒரு தம்பிகிட்ட ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தோன்னே உடனே ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி கர்த்தர் பண்ணிட்டாரு, ஏன் இந்த மாதிரி விட்டுட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது அப்படின்னு அந்த தம்பி சொல்லிட்டு இருந்தான்ட்ட பாருங்கள். இது அந்த தம்பிக்கு மட்டும் இல்லை, அநேகருக்கு, இன்னும் தொடர்ந்து சபைக்கு போகிறவர்கள், ஏன் ஊழியம் செய்கிறவர்களுக்கே நிறைய நேரத்தில் இந்த மாதிரி எண்ணத்தில் சிக்கி தவிச்சிட்ருக்கிறாங்க. காரணம் என்ன? கிறிஸ்துவின் அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னதென்பதை புரிந்து கொள்ளாததுனால, அவர் எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறாரு அப்படின்றத புரிந்து கொள்ளாததுனால நிறைய நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில் என்ன நினச்சிட்றோம்? அவர் நம்மளை நேசிக்கலையோ, கைவிட்டுட்டாரோ, அவ்வளோதானோ அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறோம் பாருங்கள். நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் அன்பு மாறப்போவதே இல்லை. இதை உணர்ந்தவராக தான் யோவான் தெளிவாக எழுதிட்டாரு. தேவன் எப்படிங்க இருக்கிறாரு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார். அதனால தான் அன்புனா என்னென்ன நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு 1 யோவான் 4வது அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார். அப்போ பாருங்கள், நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பவுல் சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன் பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எதுவுமே பிரிக்க முடியாது அப்படின்றார் பாருங்கள். ஒரு போதகரை குறித்து கேள்விப்பட்டேன். அந்த போதகர் பாருங்கள், ஒரு நல்ல ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தவர், கிறிஸ்தவராக அவர் மாறுவதற்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட ஒரு வியாதியினால் அவர் அவஸ்தைப்பட்டு இருந்தார். அதுக்காக ரெகுலராக மெடிசன், மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தார். தொடர்ந்து நீ இந்த மருந்து மாத்திரையை உன் வாழ்நாளெல்லாம் நீ எடுத்துக்கொள்ளணும். இன்றைக்கி கூட நிறைய வியாதிகளுக்கு சொல்கிறாங்க இல்லையா டாக்டர்ஸு, அவ்வளோதாங்க, இது வந்துட்டால் அவ்வளோதான், வாழ்நாளெல்லாம் நீங்கள் மருந்து எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவரும் அதை நம்பி என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு? மாத்திரை எடுத்துகிட்டு இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பணப்பிரச்சனை, நிறைய கடன் பிரச்சனை அவருக்கு இருந்திருக்கிறது. என்ன செய்கிறதுன்னு தெரில. ஆனால் ஒரு நாள் அவர் இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். இயேசுனுடைய அன்பை குறித்த போதனையை கேள்விப்பட்டார். கேட்ட உடனே அவருக்குள்ளே என்ன வந்துச்சான்?
இப்படி இந்த அளவுக்கு மாறாத அன்பு உடையவராக இவர் இருப்பாரானால், இதனால் தேவனுக்கு நான் ரொம்ப பிரியமானவனாக இருப்பேனானால், இந்த சத்தியத்தை, இந்த அன்பை நான் உறுதியாக பிடிச்சு கொள்கிறேன், இதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அவர் என் மேலே இவ்வளோ பெரிய அன்பு வைத்திருப்பாரானால் கண்டிப்பாக இந்த மருந்து மாத்திரையோடையே வாழ்கிறதுக்கு என்ன அவர் விட மாட்டார். இந்த கடன் பிரச்சனையிலே போகிறதுக்கு என்ன அவர் விட்டுற மாட்டார். கண்டிப்பாக நான் நம்புகிறேன், இதிலேருந்து என்ன அவர் வெளியில் கொண்டு வருவார். ஏனென்றால் இந்த கடன் பிரச்சனையை காட்டிலும், நான் அனுபவித்துட்டு இருக்கிற இந்த வியாதியின் அவஸ்தையை காட்டிலும் அவருடைய அன்பு மிகப்பெரியதாக இருக்கிறது அப்படின்றத அதிகமாக நம்பி அதையே பேச ஆரம்பித்தாராம் பாருங்கள். இந்த அன்பை காட்டிலும் ஒரு பெரிய விஷயம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இந்த பிரச்சனையை காட்டிலும், இந்த காரியத்தை காட்டிலும், இந்த மோசமான சூழ்நிலை காட்டிலும், இந்த கடன் பிரச்சனையை காட்டிலும் அவருடைய அன்பு பெரிதாக இருக்கிறது அப்படின்னு நம்ப ஆரம்பித்தாராம். அதனுடைய விளைவு என்ன பாருங்கள். அது குறித்து அந்த போதகர் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் நான் மருந்து மாத்திரை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரல, அந்த மாறவே மாறாது, சாகிற வரைக்கும் மருந்து தான் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்ட அந்த வியாதி முற்றிலுமாக என் சரீரத்தை விட்டு நீங்கியது, நான் மருந்து மாத்திரை எடுக்காமல் வாழ ஆரம்பித்தேன் அப்படின்றார். அது மட்டும் இல்லை, கடன் பிரச்சனையிலிருந்தும் தேவனுடைய அன்பு அவரை என்ன செய்தது, முழுமையாக விடுவித்தது. எதுக்கு இதை நான் உதாரணமாக சொல்கிறேன், நிறைய பேருக்கு இன்றைக்கி அது ஒரு பிரச்சனையாக இருக்குது, கடன் பிரச்சனையாக இருக்குது, வியாதி பிரச்சனையாக இருக்குது. இதன் மத்தியில் சில நேரங்களில் நம்முடைய சூழல் இன்னும் இருக்கும்போது, எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஏதாவது அதிக தேவைகள் வரும்போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் குழம்புது. ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, ஒருவேளை நான் தவறு பண்ணியிருந்தா கூட கர்த்தர் என்ன சரி பண்ணியிருந்துக்கலாமே, ஏன் இப்படியே போயிட்டுருக்கேன் என் வாழ்க்கை அப்படின்ற பல கேள்விகள் வந்துடுது பாருங்கள் அவருடைய அன்பு மேலேயே. ஆனால் நான் சொல்லுகிறேன், அவருடைய அன்பை விட்டு எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது. இப்போது ஒருவேளை அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் இருந்தால் கூட அந்த கடனை, அந்த பிரச்சனையை, அந்த வியாதியை, அந்த சூழ்நிலையை ஜெயிக்கும்படி அந்த போதகருக்கு உதவி செய்த அதே தேவன், நான் சொல்லுகிறேன், உங்களுக்கும் உதவி செய்ய முடியும். இந்த பிரச்சனை, இந்த கடன், இந்த காரியங்கள் உங்களை தோற்கடிக்கவே முடியாது. ஏன்னா தேவனுடைய அன்பு உங்கள் சார்பில் உங்களுக்காக ரொம்ப வல்லமையாக வேலை பண்ணிகிட்டு இருக்குது பாருங்கள். நான் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது முதல் நாளில் சொன்னேன், தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதாம். அந்த ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு பாருங்கள் நமக்காக தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அந்த அன்பு வேலை செய்கிறத நம்ம வாழ்க்கையில் வர்ற உபத்திரவமோ, இந்த பவுல் லிஸ்ட் பண்ணுறாரு இல்லையா, உபத்திரவமோ, வியாகுலமோ, நாச மோசங்களோ, கடன் பிரச்சனையோ, பண கஷ்டங்களோ, திருமண உறவுகளில் ஏற்படுகிற சில சிக்கல்களோ, இது எல்லாம் அந்த அன்பை ஒன்றும் செஞ்சிட முடியாது பாருங்கள். இந்த எல்லா பிரச்சனைகளை காட்டிலும், தொல்லைகளை காட்டிலும், நாச மோசங்களை காட்டிலும் அவருடைய அன்பு மிக 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 வலிமையானது. அந்த அன்பின் வல்லமையினாலே தேவன் என்ன செய்கிறார், உங்களுக்குள்ள வல்லமையாக வேலை செஞ்சு உங்களுக்காக நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து, சிக்கல்லேருந்து வெளியில் வரும்படியாக பாருங்கள், திறக்க முடியாத கதவுகளை அவர் திறக்கிறார். இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குதுங்க அப்படின்றீங்களா, தீர்க்க முடியாத அந்த பிரச்சனையை, அந்த பூட்ட முடியாத அந்த கதவை அவர் பூட்டுகிறார். அந்த பிரச்சனையை அவர் என்ன செய்கிறார், தீர்க்கிறார். ஏன்னா அவர் உங்களை அந்த அளவுக்கு ரொம்ப நேசிக்கிறார். உங்களை அதே நிலையில் விட்டு வைக்கணும்னு அவருக்கு விருப்பமே இல்லை. பாருங்கள், இது வேதம் முழுவதும் வெளிப்படுத்தப்படுகிறது. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்ல பாருங்கள், ஓசியா புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் அங்கே அந்த மக்கள் தவறு செய்து, தவறான பாவங்கள் செய்து, அது நிமித்தமாக தேவனை விட்டே விலகி அடிமைத்தனத்தில் போய் சிக்கி தவிச்சிட்ருக்கிறாங்க. ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் பேசுகிறாரு, எபிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை நான் எப்படி மறப்பேன், நீ கஷ்டப்படுறது சொல்கிறாரு. அடுத்தால, என் இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறது, தியங்குகிறது. என்ன சொல்கிறாரு, நீ தப்பு பண்ணிட்டு தான் கஷ்டப்படுற, ஆனால் நீ கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமாக இருக்குன்றாரு. நீ நல்லது பண்ணிட்டு கஷ்டப்படல, நீ தப்பு பண்ணிட்டு தான் கஷ்டப்படுற. ஆனால் அப்படி நீ தப்பு பண்ணிட்டு கஷ்டப்பட்டா கூட எனக்கு அது கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. உன்னை எப்படி நான் அப்படியே விட்டுருவேன், சோதோமை போல் எப்படி நான் உன்னை அழிச்சு போடுவேன். உன்னை நான் நேசிக்கிறேன், உன் கூடயே இருக்கிறேன், உன்னை என்னால் கைவிட முடியாது. நான் கைவிட்டுருவேன்னு நினைக்கிறியா, என் உள்ளலாம் ரொம்ப குமுறுது, வேதனையாக இருக்குது எனக்கு நீ கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்கிறாரு. தேவனுடைய அன்பு எந்த அளவுக்கு வெளிப்படுது பாருங்கள். இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவருடைய அன்பு என் மீது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் பாருங்கள். சங்கீதக்காரன் அவருடைய அன்பை குறித்து, நீதிமான்களை குறித்து சொல்லும்போது சொல்கிறான் பாருங்கள். சங்கீதம் 37:25, நான் இளைஞனாக இருந்தேன்,
முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. என்ன சொல்கிறான்? வாலிபனாக இருந்தேன், சின்ன பிள்ளையாக இருந்தேன், வாலிபனான, முதிர் வயதாயிட்டேன். நீதிமான், கர்த்தரை நம்புகிற நீதிமான், அவனுடைய சந்ததி, அவனுடைய பிள்ளைகள் சாப்பாட்டுக்காக கையேந்தி அலைஞ்சதை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஏன்? எந்த ஒரு பஞ்சமோ, எந்த ஒரு மோசமான சூழ்நிலையோ, எந்த ஒரு வாழ்க்கையினுடைய தோல்விகளோ, எந்த ஒரு பிரச்சனையோ தேவனுடைய அன்பை விட்டு நீதிமானை பிரிக்கிறதே கிடையாது. நீதிமான, நீ இந்த தப்பு பண்ணிட்டு அதனால் உன்னை நான் இப்படியே விட்டுருவேன்னு கர்த்தர் சொல்கிறதே கிடையாது. எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் அவனை மீட்கும்படியாக, அவனை நன்றாக்கும்படியாக தேவனுடைய அன்பு வல்லமையாய் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், எந்த அளவுக்கு தேவன் நம்மை நேசிக்கிறார் அப்படின்னா பாருங்கள், தேவனுக்கு இயேசுனா ரொம்ப பிரியம். தமக்கு ஒரே பேரான குமாரன், அவரை பற்றி சொல்கிறாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். வேறு யாரை பற்றி அப்படி சொன்னதில்லை பாருங்கள், அவரை பார்த்து அப்படி சொல்கிறாரு. ஆனால் அந்த நேசகுமாரனையே நமக்காக அவர் ஒப்பு கொடுத்துருப்பார். ஆனால் அப்போ நம்மளை எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பார்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம இடத்துல இருக்கிற மிக சிறந்த கிஃப்டை நம்ம யாருக்கு கொடுப்போம்? அந்த கிஃப்டை விட பெஸ்ட்டாக யாரை நேசிக்கிறோமோ அவங்ககிட்ட தான் கொடுப்போம் இல்லையா? அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தார். நேற்று அதை பற்றி பார்த்தோம் இல்லையா? அப்போது எந்த அளவுக்கு நம்ம மேலே அவருக்கு அன்பு இருந்திருக்குமானால் அந்த பெஸ்ட்டாக இருக்கிற தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்துருப்பார். இதுதான் நமக்கு பெருசாக இருக்கணும் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில். வேறு எதுவுமே நம்முடைய அடையாளம் கிடையாது. என் தேவன், என் தகப்பன், அவர் என்னை நேசிக்கிறார். உலகத்தில் இயேசு வாழ்ந்தபோது அவருக்கு எது ரொம்ப பெருசாக இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயந்தான் அவருக்கு பெருசாக இருந்திருக்கும். அது என்னன்னா, எதை அவர் பெருசாக நினச்சிட்டே இருந்திருப்பார்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயந்தான். என்ன? என் பிதா என்னை பார்த்து சொல்கிறாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவரை நான் நேசிக்கிறேன். பிதாவினுடைய அந்த ஒரு வார்த்தை போதும் பாருங்க, அதுதான் அவருடைய வாழ்க்கைக்கே பூஸ்டப்பாக இருந்தது. 1000 பேர் 1000 காரியம் சொல்லலாம் பாருங்க, ஆனால் பிதா சொல்கிறார், இவர் என் நேசகுமாரன், எனக்கு இவர் பிரியமானவர், நான் அவரை நேசிக்கிறேன். அந்த நேசம் அவரை எல்லாவற்றையும் செய்ய வைத்தது. சிலுவை பரியந்தம், மரண பரியந்தம் கீழ்ப்படிய வைத்தது. அவரை எல்லா விதத்திலும் மரணத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தது. அவரை தொடர்ந்து வாழ வைத்தது. அவ்வளோ கஷ்டத்துலையும் முன்னேறி போக வைத்தது. நான் சொல்லுகிறேன், அதே காரியத்தை தான் பவுல் அனுபவிக்கிறார். இந்த வாழ்க்கையில் வருகிற உபத்திரம், வியாகுலம், துன்பம், பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இது எதுவுமே என்ன ஒன்றும் பண்ணிவிட முடியாது. ஏனென்றால் இதன் மத்தியில் என்னை அக்கறையாய் பார்த்து கொள்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை எனக்கு பிரச்சனையாக இருக்குதுங்க, என்னுடைய சூழ்நிலை மோசமாக இருக்குதுங்க, எப்படி நான் என்னுடைய குடும்பத்தினுடைய தேவையை சந்திக்க போகிறேன், இதை எப்படி பார்க்க போகிறேன், அதை எப்படி காரியங்களை செய்ய போகிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களை மிகவும் நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளையும் வாரி ஏராளம் தாராளமாக வாரி வழங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் ரொம்ப விரும்புகிறார். நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, அவர் ரொம்ப விரும்புகிறார். நீங்கள் இருக்கிற நிலையில் இருக்கக்கூடாதுன்றதில் அவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். அந்த அளவுக்கு உங்களை அவர் என்ன செய்கிறார், நேசிக்கிறார். என்றால் எபேசியர் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நாம் எங்கே இருக்கிறோமா, இயேசுவை பார்த்து சொன்ன இவரின் நேசகுமாரன், இவர் எனக்கு பிரியமானவர் அப்படின்னு சொன்ன அந்த பிரியமானவருக்குள்ள நம்மளை கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாரு, வச்சுட்டார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு, பாருங்க, எதில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணுமா? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள்
தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். பாருங்க, இயேசு எப்படி ஒரே பேரான நேசகுமாரனோ அதே மாதிரி அவருக்குள்ள நம்மளையும் சொந்த குமாரர்களாக தெரிந்து கொள்ளும்படி முன்குறித்தாராம் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே. எதுக்கு? அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாய் குற்றமில்லாதவர்களாக இருக்கும்படிக்கு. எவ்வளோ பெரிய ஒரு நேசம் நம்ம மேலே அவருக்கு இருக்குது பாருங்கள். இப்படி நான் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், சரிங்க அவ்வளோ நேசிக்கிறார் அப்படிலாம் சொல்கிறீங்க, ஆனால் இந்த பாருங்கள் உலகத்தில் பாருங்கள் மரணத்துக்கு ஏதுவான சில வியாதிகள்லாம் வந்துடுது. திடீர்னு பரவுகிற காய்ச்சல்கள், தொற்று நோய்கள் இதெல்லாம் ஏற்படுது. திடீர்னு இயற்கை பேரிடர்கள், நிலநடுக்கங்கள், சுனாமி போன்ற காரியங்கள்லாம் வருது. அப்போ இதெல்லாம் குறித்து என்ன பண்ணுறீங்க? திடீர்னு எங்கேயாவது குண்டு போட்டுறாங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? தேவன் எப்படி நேசிக்கிறாரா? இப்படிப்பட்ட தீமைகள்லாம் வந்து நிறைய பேரை விழுங்கிட்டு போயிடுதே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் பாருங்க. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தீமை நடக்கிறது மட்டும்தான் தெரியும். அந்த தீமையின் மத்தியில் தேவனை நம்பி பாதுகாக்கப்பட்டவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. அதன் மத்தியில் பாதுகாக்கப்பட்டவர்கள், இந்த அன்பை ருசி பார்த்தவர்கள் ஏராளம் தாராளமாக இருக்கிறார்கள். அப்போ செத்து போனவங்க மேலாம் தேவன் அன்பா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் நம்ம நினச்சிட முடியாது பாருங்கள். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இதன் மத்தியில் நாம் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்பட்டுட்டு தான் வர்றோம். அதுக்கு என்னங்க ஆதாரம்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், பெரிய ஒரு தொற்று நோய் வந்தது, கொரோனா தொற்று நோய் இல்லையா? இதன் மத்தியில் அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் இறந்து போனாங்க உண்மைதான். ஆனால் அதன் மத்தியில் நம்ம தாண்டி இன்றைக்கி உட்காந்துருக்குறோமே. இது எதனால் நினைக்கிறீங்க? நம்மளும் போயிருக்கலாம் இல்லையா? சிலர்லாம் கேள்விப்பட்டேன், வியாதியே வராமல் பயத்திலே செத்து போயிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி தைரியமாய் முன்னேறி வருவதற்கு நமக்கு உதவி செய்தது அவருடைய அன்பு தான் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும் பாருங்கள். அந்த அன்பு நம்மை அந்த தீமைகளிலிருந்தெல்லாம் நம்ம என்ன செய்திருக்கிறது? பாதுகாத்திருக்கிறது. அப்போ என்ன சொல்லுவேன் நான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்தாலும் கூட தேவனுடைய அன்பு அவைகளை காட்டிலும் மிக 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 பெரியதாக இருக்கிறது. அப்படி அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த அன்புனால, நம்மிடத்தில் அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே நாம் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் ஜெயித்து முன்னேறக்கூடிய முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று பவுல் சொல்கிறார். அதை நம்புறீங்களா? இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. அப்போ நான் சொல்கிறேன், இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனை, போராட்டங்கள், கஷ்டங்கள், இதன் எல்லாவற்றிலும் நாம் எப்பொழுதுமே ஜெயித்து முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும் கண்டிப்பாக. ஆனால் இதை பற்றி யோசிக்காமல் நிறைய பேர் அவங்களாக தான் போய் பிரச்சனைகளை போய் சிக்கிக்கிறாங்க, அதிலேயே கிடக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், அதிலேயே கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிலிருந்து ஜெயித்து முன்னேறலாம். ஏனென்றால் நம் மீது வைத்திருக்கிற அன்பினால் தேவன் நம்மை எல்லாவற்றினின்றும் விடுவிக்கிறார். ஏதோ நாம் அவரை எவ்வளோ நேசிக்கிறோன்ற அளவில் இல்லை பாருங்கள். நிறைய நேரத்தில் நாம் அவரை நேசிக்கிற அன்பு குறைவாக இருக்குது. சில நேரத்தில் நம்ம முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு மனசோடு அவர் நேசிக்கிறது இல்லை. அதில் நம்ம குறைவுள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு ஒருபோதும் மாறவே இல்லை. அந்த மாறாத அன்பினாலே நாம் எல்லாவற்றையும் முற்றும் ஜெயம் கொள்ள முடியும். அதுதான் நமக்கு பெரிய நம்பிக்கை பாருங்கள். எப்படிங்க அந்த வாழ்க்கையில் ஜெயித்து எல்லாம் முன்னேறி நல்லா விடமா, வாழ்க்கை நல்லா போகுமா, நிச்சயமாக எனக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா, இந்த பிரச்சனைலாம் தீருமா, இந்த கடன் பிரச்சனை நான் வெளில வருவேனா, இந்த வியாதியிலேருந்து வெளில வருவேனா, இது முற்றிலுமாக நீங்கி போகுமா? சிலருக்கெல்லாம் தலைமுறையாக சில வியாதி ஒட்டிக்கிட்டே வருது, இதெல்லாம் இப்படியே இருக்குதுங்க, இதெல்லாம் சரியாகுமா அப்படின்ற கேள்வி குழப்பங்கள் இருக்குது. நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் சரியாகும். எப்படிங்க சரியாகும்? உங்களை நேசித்து உங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சுகமாக்குகிறவர், அவர் வியாதியிலிருந்து விடுவிக்கிறவர், பிரச்சனையை மேற்கொள்கிறவர். உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாகிய பாவ பிரச்சனையை ஏற்கனவே தீர்த்தவர். எதுக்காக தீர்த்தார்னு நினைக்கிறீங்க? உங்கள் மேலே வைத்திருந்த அன்பினாலே. யோவான் 3:16 எழுதுகிறார் இல்லையா, தேவன் இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தாராம். எதுக்கு? ஏன் தம்முடைய சொந்த குமாரனே அனுப்புனாராம். அவர் இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? அளவே கிடையாதுங்க. அளவில்லாத விதத்திலே தேவன் இந்த உலக மக்கள் மீது என்ன செய்திருக்கிறார்? அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார்.
இப்போ அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் மேலே அன்பு குறைஞ்சிடும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், உங்கள் மேலே இருக்கிற அன்பு ஒவ்வொரு நாளும் அவருக்கு அதிகரிச்சுட்டே தான் போயிட்டுருக்கு. நம்ம தான் நிறைய இடத்துல இந்த தப்பு பண்ணிட்டேனாங்க, என்னை கடவுள் நேசிப்பாரா அப்படின்னு நம்ம தப்பை பெருசாக பார்த்துட்ருக்குறோம். அதான் மாதிரி நீ நான் வந்து உங்களை பார்த்து பயந்து ஒளிஞ்சிட்ருக்கிறேன்னு நினச்சிட்ருக்குறோம். அவரை பார்த்து பயந்து ஓடிடுறோம். ஆனால் அவர் எப்போதுமே என்ன பண்ணுறாரு, இப்போ நான் உன்னை நேசிச்சுட்டே தான் இருக்கிறேன், நீ தப்பு பண்ணிவிட்டு நீயே ஓடிட்டுருக்கிறியா, வா நான் உன் பின்னாடி ஓடி வர்றேன், உன்னை நான் நேசிக்கிறேன், நீ என்கிட்ட வருவியான் நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன்றாரு. நம்ம தான் நம்ம மனநிலையை மாற்றிக்கிறோம். நம்மளே தப்பு பண்ணிவிட்டு நம்மளே அவரை விட்டு பிரிஞ்சிக்க பார்க்குறோம் பாருங்கள். நம்ம அன்பில் குறைவு ஏற்பட்டுருது. ஆனால் அவருடைய அன்பு மாறுவதே இல்லை. அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், அவர் பரிசுத்தத்தில் மாறாதவர். பரிசுத்தம்னா என்னங்க? எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் பரிசுத்தம். பரிசுத்தம்னா அதை விட்டேன் இதை விட்டேன் அதுக்கு பேர் பரிசுத்தம் கிடையாது. பரிசுத்தம்னா என்ன? ஒரே மாதிரி இருப்பது. எப்படி இருக்கிறார் தேவன்? அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு தீங்கு நினையாது, அந்த அன்பு அயோக்கியமானதை செய்யாது, அது தற்பொழிவை நாடாது, சினம் கொள்ளாதுன்னு கொரிந்தியரில் பவுல் லிஸ்ட்டு போடுறார் பாருங்க. அவர் எப்போதும் மாறாதவராக அன்பாகவே இருக்கிறார். அப்படித்தான் நாமும் வாழும்படியாக நமக்குள்ளாக நம்முடைய இருதயத்தில் அந்த அன்பை ஊற்றியிருக்கிறார். இதுதான் எனக்கு மிகப்பெரிய நிச்சயத்தை கொடுக்கிறது. வாழ்க்கையில் என்ன இனிமேல் இது வரைக்கும் வந்ததெல்லாம் ஜெயித்திருக்கிறேன், இனிமேல் என்ன வந்தாலும் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், முன்னேறி போவேன். ஏனென்றால் என்னிடத்தில் அன்பு கூறுகிறவராலே நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேனே. நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா? என்னிடத்தில் அன்பு கூறுகிற என் இயேசுவினாலே, தேவனாலே நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன்ற நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? நான் சொல்லுகிறேன், அந்த நிச்சயத்தோடு வாழ ஆரம்பித்தா போதும், உங்களை எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரே எங்களுக்காய் தந்தவர். ஆண்டவர், எங்களிடத்தில் நீர் கூர்ந்திருக்கிற அந்த அன்பு அது மாறாததாக இருக்கிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பை எங்கள் மேல் வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த அன்பை புரிந்து அறிந்து ஆண்டவரை உணர்ந்து வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும், வழிநடத்தும். இந்த வார்த்தையை கேட்கிறவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எந்த சூழ்நிலையில் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் தேவன் என்னை நேசிக்கிறார், என்னிடத்தில் அவர் அன்பாக இருக்கிறார் என்கிற இந்த ஒரு சத்தியத்தினால் அவர்கள் விடுதலையோடு வாழட்டும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் ஜெயிக்கட்டும், முன்னேறி செல்லட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9486609339 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.